அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. என்னை வந்து நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்னு தெரிஞ்சும், நாங்க வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் நண்பர்களா இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த மனக்கசப்பும் இருந்தது. ஆனா விவாதமா ஒரு விஷயத்த இஷ்யூவ வந்து அணுகுறதுல, அவர் கொஞ்சம் டீப்பா ஆழமா போவாரு. சில நேரங்கள்ல நான் வந்து மேலோட்டமா பேசுவேன். அத வந்து அவர் வந்து இது தப்பு, இது வந்து நீ இப்படி ஒரு பார்வை பாருன்னு சொல்லுவாரு. சில நேரங்கள்ல நான் வந்து தொடர் நீங்க இப்படி பார்க்காம விட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் சில கருத்த சொல்லுவேன். 2 பேருக்குமே கதை சார்ந்து விவாதம் நடக்கும். பொதுப்படியா சமூகத்தில நடக்கிற ஒவ்வொரு அன்றாட பிரச்சனைகளையும் எங்க அலுவலகத்தில வந்து விவாதமா மாறும். அது வந்து ஒரு ஒரு ஜனநாயகத்தில அதோட நான் வந்து ஒரு உதவி இயக்குனரா இருக்கிறேன், ஒரு டைரக்டரா இருக்கிறாங்கன்னா எதிர்த்தே பேச முடியாது. ம், ம். ஒரு குதிரைய பார்த்துட்டு இது கழுதைன்னு சொன்னா, அவரும் வந்து கழுதை இல்ல சார் இது கோவேரி கழுதை அப்படின்னு சொல்ல வேண்டிய நெருக்கடி தான் தமிழ் சினிமால இருக்கும். அப்போ ரஞ்சித் தொடர் வந்து அப்படி கிடையாது. எங்கள வந்து அவரோட வந்து சண்டை செய்வதற்கும், விவாதிப்பதற்கும், சரிசமமா நடத்துறதுக்கு, எல்லாத்துக்கும் எங்களை சுயமரியாதையோடு வாழ்வதற்கும், எங்களை வந்து மாற்று கருத்து ஏதாவது இருந்தாலும் அது ஜனநாயகத்தன்மையோட அவரோட வந்து எடுத்துரைப்பதற்கும், நான் வேறு இயக்கத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு சொல்லுவதற்கும் எல்லா விதமான உரிமையும் எங்களுக்கு அவர் வழங்கியிருக்கிறார். அந்த உரிமை தான் அவர்